தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் சதய விழா நடக்குதுங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு வந்தேன். அவ்வளோ கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்குது. லைவில் காமிச்சேன், பாருங்கள். டைம் இருந்தா என்ன வீடியோ எடுக்க யாரும் இல்லைங்க, நானே தான் எடுத்துட்ருக்கேன். முன்னாடி 2 பேரும் போகிறாங்க பாருங்க. இதில் கிளிக் பண்ணவும் முடியாது, கிளிக் பண்ணவும் முடியாது. பரதநாட்டியம் ஃபுல்லாக சுற்றி நின்று பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கர்நாடிக் சிங்கர்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இதெல்லாம் நான் சின்ன வயசில் படிக்கிறப்ப ரொம்ப எனக்கு வந்து ராஜராஜன் சோழன் மேலே அப்படி ஒரு க்ரஷ்ன்னே சொல்லலாம். ஏன்னா ஆம்பளைக்கான அந்த ஒரு வீரம், இத்தனை நாட்டில் போயிட்டு எல்லாத்தையும் ஆட்சியெல்லாம் பிடிச்சது, மும்முடி சோழன்னு பேர் வாங்கினது, யாருக்குங்க அப்படி இருக்கும்? எனக்கு அவர் பேரை கேட்டாலே அவ்வளோ நல்லா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ட்ரெஸ்ஸு. ஆனால் நானும் இந்த தஞ்சாவூருக்கு வருவேன், இங்கே வந்து செட்டில் ஆவேன், இதெல்லாம் நான் பார்ப்பேன்னு ஒரு நாள் நான் நினச்சதில்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா, பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க குழந்தைங்க. 1040 பரதநாட்டிய கலைஞர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா ராஜராஜன் சோழன் பிறந்து 1040 வருஷம் ஆகுது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கவங்க ட்ரோன் வச்சுலாம் எடுக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, பார்த்துக்கிறேங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை எடுக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இவருங்க என் புருஷன் இருக்காரு, நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னே பார்க்க மாட்டார். அவருக்கு போயிட்டே இருக்கார். அது தெரியுதுங்களா, பர்பிள் கலர் டிஷர்ட்டு. உங்களுக்கு தெரியுதா, அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே. அப்படியே ராஜராஜ சோழன் சொல்லும் போது எப்படி உடம்புலாம் புல்ல இருக்குது. சரி, பார்த்து இருந்துட்டீங்க. பாய். கண்டு கலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.